அமுச்சு விடுங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது. வணக்கம், வெல்கம் டு கீரிப்பள்ள சேனல். ரம்யா ஜோ வாக் அவுட்டா என்னடா சொல்கிற கீரின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமாக வந்து உள்ளே வரலாம். அது எப்படி நடந்துச்சா நடக்கலையா அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதனால் பார்க்குற நீங்கள் வரும்போதே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டன் கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், சில விஷயங்கள் புரிய வரும். ஓகே, ஆக்சுவலாக ஏன் வந்து ரம்யா ஜோ வாக் அவுட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போணுச்சு. சாப்பாடு பிரச்சனை. பிக் பாஸ் வீட்டில் எல்லா பிரச்சனையும் வரும், ஆனால் இந்த சாப்பாடு பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதை வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ப்ரொமோ வந்து 3 கூட வந்துச்சு. 3ல் இருந்துச்சா இல்லை ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் ரம்யா ஜோக்கும் ஒன்று இருந்துச்சு. அப்போ சொல்லுவாங்க, நீ வந்துட்டு ஒன்றும் தெரியாது பாப்பா, வீட்டுக்குள்ளே போட்டாலாம் உளுத்தாப்பா, அது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு உண்மையிலே வந்து ரொம்ப தவறான வார்த்தை. ரம்யா ஜோ சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப கேவலமானது. ஏன்னா கிராமத்து பகுதியில் யாராச்சும் ஒரு பொண்ணோ இல்லை ஜென்ரலாக அது ஒரு பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு, ஓகேவா? அவங்க வந்து ஒன்று பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு நடித்தா அவங்கள வந்து இப்படி சொல்லுவாங்க. அந்த சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் வேறு. அது பியூர்லி ஒரு 18+க்கான ஒரு மீனிங் உள்ளது. அது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வச்சு ஃபஸ்ட்டு திட்டாங்க அரோராவை. ஸோ அது செகண்டரி. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு விஷயத்தில் ஏதோ நட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து உள்ளே ஒழிச்சு வச்சுருவாங்க, ரைட் தானே? நட்ஸு, இந்த சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மார்னிங் லைவில் பார்த்தா தெரியும். கனியை வந்துட்டு மார்னிங்கும் நேற்றியோ சரி அவங்க வந்து ஒரு இதில் போட்டு ஒழிச்சு வச்சுருவாங்க. அவங்க கேட்குறப்ப எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் வந்து ரொம்ப பசியோ சம்திங் வந்து நடக்குது. அப்போ வந்து அது கேட்கும்போது ரம்யா ஜோ வந்து அங்கே உள்ளே வந்துருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து பண்ண விஷயத்த இங்கே வந்து வெளியில் யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. அது அரோரா வந்து சொன்ன மாதிரி தெரியுது. ஸோ அப்போ அரோரா வந்து பேசும்போது ஒரு பெரிய கன்வர்சேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கனி, அரோரா அண்ட் வந்து வியானா, அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ. இந்த ஃபைட் வந்து ஓவராக போக ஒரு இடத்துக்கு மேலே ரம்யா ஜோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ டென்ஷன் ஆகும்போது ரம்யா ஜோ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்துட்டு ஒரு சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனால் என்னை நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த ஒரு விஷயத்தையே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது யாருக்கு எல்லாத்துக்கும் மேலே பிடிக்காது. ஸோ திரும்ப ஒரே விஷயத்த சொல்லும் போது யாருக்குமே அது பிடிக்காமல் போயிடும். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு வந்துருக்கீங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, எல்லாரோட கம்பேர் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். பட் திரும்ப அந்த விஷயத்தை சொல்லும் போது அது எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்காமல் போயிடும். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அப்படி சொல்லும் போது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்றைக்கி பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் வாக் அவுட் பண்ணிக்கிறேன், நான் இனிமேல் இந்த ஷோவில் கண்ணி பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உண்மையில் வாக் அவுட் ப்ரோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சண்டைக்கு இடையில் இந்த மாதிரி வார்த்தை விட்டாங்க. ஆல்ரெடி நந்தினின்னு ஒருத்தவங்க வந்து உள்ளே இந்த மாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் போயிட்டு வாங்கம்மா, நாங்கள் உங்களை கன்சல்ட்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டைம் இல்லை, ஸோ நான் மற்றவங்கள வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ரெண்டாவது இப்போ ரம்யா ஜோ, எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்துட்டு வாங்க விளையாடுங்க எல்லாம் பண்ணுங்க, ஆனால் உள்ளே வந்துட்டு ஒன்ஸ் திரும்ப போகிற மைண்ட் செட்டு உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு தெரில. அண்ட் நீங்கள் வந்து அசால்ட்டாக நான் போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் உள்ளே எதுக்கு வந்தீங்க? உங்களோட இடத்த பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியுமா? இல்லை அவங்களுக்கு இந்த ஒரு கண்டஸ்டண்டாக உள்ள போகிற அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க, அவ்வளோ பேர் ஆசைப்பட்டுருக்காங்க, அவ்வளோ பேர் கனவோடு இருக்காங்க, அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. அவங்களுக்கு இடையில உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நீங்கள் இது கஷ்டப்பட்டு போயிட்டீங்க, நீங்கள் எப்படி போயிருக்கீங்கிறத ஒரு இன்ஸ்டாவில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஓகேவா? ஒரு இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்கள் டிஎம் பண்ணி அவர் அப்புறம் செக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடிஷன் யார் இருக்கிறாலும் அவங்க நம்பர்லாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்க, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கிடச்ச வாய்ப்பை நீங்கள் எப்படி அசால்ட்டாக வந்துட்டு இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இங்கே நிறைய பேரை சொல்லும் போது அப்புறம் ஏன் உள்ளே வந்தீங்க எங்களுக்கு புரியல. இது ஆக்சுவலாக ரொம்ப கடுப்பாக. டக்குன்னு என்ன சொன்னேன்னா, பிக் பாஸ் வந்துட்டு அனுப்பிடுங்க, யோசிக்காதீங்க. இது வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களா, அடுத்த நிமிஷம் கேட்டதை வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தது யாருமே வாய திறக்க மாட்டானுங்க. இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, இது ஒரு ட்ராமா, இது வந்து ஒரு இதில் எப்படி சொல்கிறது, ஓகே இப்படி நம்ம பண்ணால் இப்படி அழுதான் நம்மளுக்கு ஒரு ஓட்டு வரும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், மக்கள் மனசில் ஆஹா பாவம் அந்த பொண்ணு நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இவனுங்க பண்ணுறானுங்க. அது பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகுது. முன்னெல்லாம் சீசனில் யாராச்சும் ஒருத்தன் சொல்லுவானுங்க, அது ரொம்ப ரேராக 70 days ஆகும், 80 days ஆகும், 90 days வந்து சொல்லுவாங்க, இல்லை 50 days அப்புறம் சொல்லுவாங்க. இது என்ன 1 வாரம் 2 வாரம் கூட ஆகலாம், அதுக்குள்ளேயே நான் வீட்டுக்கு போகணுன்னா இது எதுக்கு வரானுங்க ஷோவுக்கு? ஏன் அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு தோணுது. இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இன்னும் ஃபீமேல்லே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கலாம் தானே. இப்படி உடனே வீட்டுக்கு போகிறதா நான் உடனே அனுப்பியிருக்கேன், எதுக்கு இந்த ஷோ? அப்போ இந்த ஷோ மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை தானே? அருவோம் நம்ம இஷ்டம் தான் இருக்கலாம், இல்லை வெளில போகலாம். எனக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரம்யா ஜோ மேலே எனக்கு இன்னும் கோவத்தை ஏற்படுத்துகிறது தான். நீங்கள் விளாடுங்க, அதுக்கு 2வது பட்சம் அட்லீஸ்ட் அது வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு.
ஏன்னா அந்த இடத்துக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பிக் பாஸோட கண்டஸ்டண்ட்டாக போகிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. வாய்ப்பே இல்லை. அவங்களாம் அத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேமான அது கிடைக்குதுன்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது, இது தான் பிக் பாஸ் டீம் வந்து பண்ண மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வாடா, அவங்க போனாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் கன்ஃபார்மான நியூஸ் வரல. பிகாஸ் இவங்க சொல்லியிருந்தாங்க, இவங்க வாக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நியூஸ் வந்திருக்கும். ஏன்னா அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 அந்த மாதிரி டைம் தெரியுது. நேற்று அப்படி நடந்திருந்தால் இன்னவரம் வந்துட்டு நியூஸ் வந்திருக்கும் அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அந்த நியூஸ் வரல. திரும்ப இது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்களோ வாக் அவுட் கண்டிப்பாக பண்ணி விட்ருவாங்க. வாண்டடாக வந்து பிக் பாஸ் டிவியே அனுப்பிச்சிடும், போயிட்டு வாமா, போதும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணது போதும்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ இதை பற்றின ஒப்பீனியன் என்ன, நான் இதை தான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். தமிழில் பார்த்துட்டு நான் கீழே ஏமாற்றிட்டேன்னா அப்படி கிடையாது. இது நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ தவிர மற்றபடி இதில் உங்களை ஏமாற்றின எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த தாட் வரதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய உளறி இருக்கிறேன், ஏன்னு தெரியல. ஸோ நாளைக்கு சந்திப்போம், இல்லை நைட்டு லைவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.